पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मनं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம். வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வியாச பாஷ்யத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூத்திரம் 15வது சூத்திரம். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், 14வது சூத்திரத்தில் தர்மியை பற்றி ஒரு லட்சணம் படிச்சிட்டோம். தர்மி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேஸாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தர்மி அப்படின்னு பேர். அந்த தர்மிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தர்மி எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த மதத்தில் சாங்கிய மதத்திலையும் யோக மதத்திலையும் அந்த தர்மி நித்தியம் அப்படின்றாங்க. யார் தர்மி? மூலப்பிரகிருதி. இந்த மூலப்பிரகிருதி தர்மியா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பரிணாமி நித்தியம் அப்படின்னு சொல்றாங்க. பரிணாமி நித்தியம்னு என்ன அர்த்தம்? சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நித்திய வஸ்துவா இருக்கும் அப்படின்னு அவங்களோட மதத்தில். இப்போ நம்ம வேதாந்த மதத்தில் எப்படி எடுப்போம் அப்படின்னா கரெக்டு விவகார சத்தியத்தில். விவகார சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா தர்மின்னு சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி சதா மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாஜிக் வேதாந்திகள் சொல்லுவோம், எது பரிணாமத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோ அது நித்தியமா இருக்காதுப்பா, அது ஒரு நாள் அனித்தியமாய் நஷ்டமாயிடும் அப்படின்னு. அப்போ எது வரைக்கும் இந்த மூலப்பிரகிருதி நித்தியமா பரிணமிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எது வரைக்கும் அஜ்ஞானம் நம்மள்கிட்ட நீங்காம இருக்கோ, ஆத்மானுபூதி உண்டாகாத வரைக்கும் இருக்கோ, அது வரைக்கும் நம்மளும் வேதாந்திகளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த வஸ்துவை நித்தியம்னு சொல்லணும். அப்ப என்ன நித்தியம் அப்படின்னா வேதாந்திகள் மதத்துல அது பார்த்தீங்கன்னா சாபேட்சிக நித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க பேர். அதாவது பார்த்தீங்கன்னா எது வரைக்கும்னு கேள்வி கேட்காத வரைக்கும் அது நித்தியம். எப்போ போகும்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த மாயான்ற மூலப்பிரகிருதி எப்போ நாசமாகும்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ சொல்லுவான் பிரம்மானுபூதி பரியந்தம் அது நித்தியம். அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மானுபூதி அடையிற பரியந்தம் பார்த்தீங்கன்னா அது இருக்கிறத நம்மளும் ஒத்துக்கிறோம். ஆனால் யோகிகளுக்கும் இவங்களுக்கும் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நஷ்டோப்பி அனஷ்டம் நஷ்டமபி அனஷ்டம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம 2வது பாதத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஞானிகள் கிருதார்த்தம் பிரதி நஷ்டமப்பி அனஷ்டம். யாரு அனுபூதி அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த மூலப்பிரகிருதின்ற மாயா தத்துவம் என்னாவது நஷ்டமாயிடுது. ஆனா மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அநேக புருஷவாதம் சொல்றாங்கல்ல, சாங்கியர்களும் யோகிகளும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா பார்த்தீங்கன்னா தான் வேற இந்த மாயா வேறன்னு ஆப்ஜெக்ட் பண்ண மாத்திரத்துல என்ன ஆயிடுது, இவங்களுக்கு இல்லாம போயிடுது. கதாதிரஷ்டுக்கு சொரூப்பி அவஸ்தானம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாயைக்கும் திருஷ்யம் இது அப்படின்னு டிஸ்கனெக்ட் பண்ணி பரவைராகியத்தை அடைஞ்சு தானா நின்னதுக்கு பிறகு இவனை பொறுத்த வரைக்கும் கிருத்தார்த்தன்னு பேர் இவனுக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாயான்னு ஒன்று இல்லவே இல்லை, இவனுக்கு இல்லாம போயிடுது, மூலப்பிரகிருதி இல்லாம போயிடுது. ஆனா
அநேக புருஷவாதம் அப்படின்ற காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ரமண பகவான் வந்து முக்தி அடைஞ்சிட்டார், சரி இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்மெல்லாம் இன்னும் இருக்கோமே. இப்ப நம்ம அனுபவத்துல அதானே இருக்கு. நம்ம வந்து ஏக புருஷவாதத்துல இருக்கோமா, அநேக புருஷவாதத்துல இருக்கோமா? நம்ம அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக புருஷவாதம் தான் இருக்கும். ரமணர் வந்தார், ரமணர் போயிட்டார். ஆனா நீங்களும் நானும் சம்சாரியா இருந்துகிட்டு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய முக்த புருஷர்கள் வராங்க போறாங்க. ஆனா மீதி இருக்கிறவங்க எல்லாம் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அளவுல வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அளவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு. எது வரைக்கும் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, கடைசி மனுஷன் இருக்கான் பாருங்க, ஒரு ஜீவன், கடைசி ஜீவன். அந்த கடைசி ஜீவன் இருக்க வரைக்கும் அந்த மூல பிரகிருதி அவனுக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்தாலும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கும் அது இருக்கணும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் முக்தி அடைஞ்ச மாத்திரத்துல அவர் அளவுல அந்த மூல பிரகிருதி இல்லாம போது, நஷ்டமாயிடுது. ஆனா அந்நிய புருஷம் பிரதி மற்ற மனிதர்களோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மூல பிரகிருதின்றது நித்தியமா இருக்கு. அப்ப தர்மி என்ன பண்றோம் அப்படின்னா, விவகாரத்துல பார்க்கும்போது தர்மி நித்தியம். தர்மின்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதி நித்தியம். என்ன சூத்திரம் நம்பர் 2:22 14வது சூத்திரத்துக்கு பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 2:22 சொல்றேன். கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் நஷ்டம் அப்படி அனஷ்டம் அப்படின்னு சூத்திரத்துல அந்நிய சாதாரணத்துவாத். மற்ற ஜீவர்களுக்கு அதுதான் வந்து ஃபீடிங் பண்ணுது. அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்ம பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வைராகியத்தை அடையிறமோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துருவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாக்தத்தை, நான் இப்போ கூட சொன்னேன் சாக்தத்தை படிக்கணும் அப்படின்னு. யான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மோட்சப்பிரதாயினி அம்மா, மாயா அம்மா தான் நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கணும், போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அப்ப அந்த மூல பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் அப்படின்னு சொல்றோம், மோட்ச பரியந்தம் சொல்லியாச்சு. இப்போ அதுக்கு மேல இருக்க தர்மங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூல பிரகிருதிய காரணம்னு சொல்லலாம், இல்ல தர்மின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணு. அப்ப தர்மின்னு சொல்லக்கூடிய காரணம் நித்தியம். அதுக்கு மேல இருக்கக்கூடியது எதுனா தர்மங்கள். தர்மங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 தத்துவங்களும் தர்மங்கள். அந்த தர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்த உதித்த அவ்யபதேஷ்யம். சாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட். அதுக்கப்புறம் பிரசன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதித்த. அதுக்கப்புறம் அவ்யபதேஷ்யம்ன்றதுக்கு அர்த்தம் ஃபியூச்சர். இந்த 3 தன்மைகளை உடையதா வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மங்கள் பரிணாமத்தை அடைகின்றன. அப்ப தர்மிக்கு மேல இருக்கக்கூடிய 23 தத்துவங்கள், என்டையர் சிருஷ்டி, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு போகும், அதன் இடத்துல இன்னொரு புதுசா ஒண்ணு உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 14வது சூத்திரத்துல நம்ம பார்த்தோம். இப்ப கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிணாமம்னு சொல்றீங்களே சுவாமி, இந்த பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்ன கிரியேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 15வது சூத்திரம் பரிணாமத்துல உண்டாகக்கூடிய டிஃபரன்சியேஷனை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. கிரமா அன்யத்வம் கிரமான்யத்வம் பரிணாம அன்யத்வே ஹேது. 15வது சூத்திரம் கிரமான்யத்வம் பரிணாமன்யத்வே ஹேது. கிரம அன்யத்வம். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போன சூத்திரத்தோட பாஷ்யத்துல பார்த்துட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக்க சமயத்துல யுகபத்து, ஒரே சமயத்துல பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட்ன்றதெல்லாம் உண்டாகாது. எது பிரசன்ட்ல இருக்கோ, இந்த க்ஷணத்துல எது இருக்கோ இது பிரசன்ட். இதுக்கு முன்னாடி சொன்ன சப்தம் பாஸ்ட் ஆகி போச்சு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது? பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரசன்ட் பாஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஒன்று பாஸ்ட் ஆகிட்டே இருக்கு, ஒன்று ஃபியூச்சர்ல இருக்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கு. எது ஃபியூச்சர்ல இருக்கோ அந்த சப்தம் வந்து பிரசன்ட்டுக்கு வருது, எது பிரசன்ட்ல இருக்கோ அது பாஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப 3 க்ஷணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3 க்ஷணங்கள், ஒன்று ஃபியூச்சர்ல இருக்கிறது பிரசன்ட்டுக்கு வருது, பிரசன்ட்ல இருக்கிறது பாஸ்ட்டுக்கு போகுது. இது தொடர்ந்து கண்டினியூஸா வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, 3 க்ஷணமும் ஏக்க காலத்துல வெளிப்பட முடியாது. ஃபியூச்சர் பாஸ்ட் பிரசன்ட் எல்லாம் ஒரே க்ஷணத்துல என்ன ஆகாது? வராது. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கோம், நம்ம ஃபிலிம் ரோல் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஃபிலிம் ரோல் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா தனித்தனி ஃப்ரேம். அதே மாதிரி நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ரொம்ப நானோ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நானோ செகண்ட்ஸ்லயும் இன்னும் ரொம்ப நுணுக்கமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட் செகண்ட். ஆனா இப்ப நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட் எல்லாம் கண்டினியூஸா இருக்கிற தாட் மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல தாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணம். அதனாலதான் நம்ம வந்து விஞ்ஞானவாதியை ஸ்வீகாரம் பண்றோம். விஞ்ஞானவாதி சொல்றா என்ன சொல்றா, ஒரு தாட்டு உண்டாயி ஒரு தாட்டு மறையும். கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்டு. விஞ்ஞானவாதத்துல சொல்ற மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றி தோன்றி க்ஷண நேரத்துல தோன்றி தோன்றி மறையுது. ஆனா விஞ்ஞானவாதியோட மதத்துல ஒரு தர்மின்னு ஒரு பேஸ் இல்லை. நம்ம மதத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, யோக மதத்திலையும் இந்த வேதாந்த மதத்திலையும் என்ன இருக்குன்னா, சித்தம்ன்ற ஒரு தர்மி வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கு. அப்போ இந்த சித்தத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தோன்றி மறையுது அப்படின்னா ஏக்க சமயத்துல எல்லாம் தோன்றி மறையாது, ஒரு ஆர்டர் வந்துருது. 1வது 2வது 3வது 4வதுன்னு தாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்துடும். அந்த தாட்டுக்கு இருக்கக்கூடிய முன்னாடி பின்னாடின்னு சொல்ற அந்த அந்த கிரமத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கிரமம் அப்படின்னு பேர். அந்த அந்த ஆர்டருக்கு பேரு கிரமம் அப்படின்னு பேர். அந்த கிரமம் தான் இங்க சொல்றது கிரம அந்யத்துவம். கிரம அந்யத்துவம் அப்படின்னா இது முதல்ல வந்துச்சு, இது 2வது வந்துச்சு, இது 3வது வந்துச்சு, இது 4வது வந்துச்சுன்னு எந்த ஒரு தாட் ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ண முடியுமா? அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய அந்த கிரமம் தான், கிரமத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் கிரம அந்நியத்துவம்னு என்ன அர்த்தம்? அந்த ஆர்டரோட டிஃப்ரெண்ட், அந்த வரிசை கிரமத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா பரிணாம அந்நியத்துவே ஹேத்து. பரிணாமத்துல உண்டாகக்கூடிய டிஃபரன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமாக இருக்கிறது. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஊறுகாய் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஆந்திரா அம்மா இருக்காங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மாங்கால வந்து ஆவக்காய் ஊறுகாய். அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னா அவங்க கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே நீளமா ஒரு பெரிய ஸ்லாப்க்கு கீழே ஜாடியா அடிக்க வச்சிருக்காங்க. நிறைய ஜாடி 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 ஜாடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைஸ், கரெக்டான சைஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் மார்க்கர்ல என்ன பண்ணியிருக்காங்க, டேட் போட்டு வச்சிருக்காங்க. என்ன மார்க்கர், பர்மனெண்ட் மார்க்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊறுகா, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊறுகா, இது முதல் வருஷத்துக்கு முன்னாடி ஊறுகா, போன வருஷம், இது 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டது, இது போன மாசம் போட்டது அப்படின்னு வரிசையா வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னு கேட்பாங்க, சாமி உங்களுக்கு என்ன ஊறுகா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஊறுகானா எப்படி, முதல் டைம் நான் போனப்ப நினைச்சேன் ஊறுகா தானே, நம்ம ஊறுகா தானேங்க அப்படின்னு. கடைசியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நேத்து ஊறுகாய் எப்படி இருந்துச்சு அப்படின்னா போன வாரம் போட்ட ஊறுகாய் ஹார்டா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிச்சா கூட பிக்க முடியாது. மாவுடுவில் போடுவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாங்காயே போடுவாங்க. நீங்க என்னன்னா கடிச்சு தான் சாப்பிட முடியும் ஊறுகாயை. இதே வந்து பாத்தீங்கன்னா போன மாசத்து ஊறுகாய் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். போன வருஷத்து ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், கடிச்சோட வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா போயிடும், டேஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதுல ஒவ்வொன்றியா ஊடுருவி இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஊறுகாய் பாத்தீங்கன்னா கையில எடுக்க முடியாது. அவங்க எடுத்து அந்த அந்த ஸ்பூன் வச்சு எடுத்து என்னோட டப்பால போடுறாங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்பூன்ல எடுக்கும் போதே வந்து குலோப் ஜாமுனை எப்படி எடுக்க முடியாதோ அது மாதிரி அப்படியே தூள் 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 தூளா ஆயிடும். உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். அப்படி தொட்டு ஒரே ஒரு ஒரு மோர் சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊறுகாய் பீஸ் இருந்தா போதும், அமிர்தமோ அமிர்தம். ஆனா அந்த அவஸ்தை நேத்து போட்ட ஊறுகாயில இருக்காது. அப்ப அந்த கிரமம் எழுதுறோம் பாத்தீங்களா, போன வாரம் போட்ட ஊறுகாய், போன மாசம் போட்ட ஊறுகாய், போன வருஷம் போட்ட ஊறுகாய், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊறுகாய், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊறுகாய். அப்ப ஆர்டர் இருக்கு உங்களுக்கு. இந்த ஆர்டருக்கு பேர் என்ன பேரு, கிரம அந்யத்துவம். நேத்து போட்ட ஊறுகாய் வேற, போன மாசம் போட்ட ஊறுகாய் வேற, போன வருஷம் போட்ட ஊறுகாய் வேற, 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் வேற தானே. அப்ப இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு யாராவது கேட்டா சொல்லுங்க, கிரமம். காலத்தை வச்சுக்கிட்டு வந்து ஒரு கிரமம் நம்ம சொல்றோம், முன்னாடி பின்னாடி அப்படின்னு. இந்த கிரமத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான்
அந்த ஊறுகாயில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பேதத்தை என்ன பண்ணுது, பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணுது. அப்ப பரிணாமத்துக்கு காரணம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர். பரிணாமத்தை யாரு உண்டு பண்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா காலம். கிரமம் எதை வச்சிருக்கு, கிரமம் வந்து எதை வச்சு சொல்றோம், இப்பதான் சொன்னோம்ல நேத்து, போன வாரம், போன மாசம். லட்சணம் 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 ஒன்னுத்துல டிஃபரன்ஸை உண்டு பண்ணுது அப்படின்னா கிரமம் எப்ப வருது அப்படின்னா போன வாரம், போன மாசம், போன வருஷம், முந்தின வருஷம் அப்படின்னு சொல்லும் போதே காலம். அப்ப கிரம அந்நியத்துவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா காலத்துல இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு தான் ஒரு வஸ்துல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை உண்டு பண்றதுக்கு, பேதத்தை உண்டு பண்றதுக்கு காரணமாக இருக்கிறது சொல்லியாச்சு. ஒரு ஊறுகாய் எடுத்துக்கிட்டா போதுமானது. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் பாஷ்யத்துக்கு வர ஒவ்வொன்றா பார்ப்போம். வியாச பாஷ்யம். ஏகஸ்ய தர்மின ஏக ஏவ பரிணாம இதி பிரசக்தே. யோக மதத்தை இதுல நம்ம இந்த மதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம், யாரோட மதத்துல, பௌத்தர்களோட மதத்துல, விஞ்ஞானவாதிகளோட மதத்துல. விஞ்ஞானவாதிகளோட மதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட், எந்த ஒரு வஸ்துவும் ஒரு தாட்டு தான். அது ஊர்காவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ஈஸ்வரனா இருக்கட்டும், ஆத்மாவா இருக்கட்டும், எல்லாம் ஒரு தாட்ல தோன்றி ஒரு தாட்ல மறைஞ்சோம். அப்ப ஒரு தாட்ல தோன்றி ஒரு தாட்ல மறையுது அப்படின்னா தர்மி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மி தாட்டு. அதுல தர்மம் எதுனா அதுவும் அந்த தாட்டு தான். அப்ப ஒரு தர்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாட்டு புஸ்தகம்னு பரிணமிக்குது, ஒரு தாட்டு மலைன்னு பரிணமிக்குது. அந்த ஒவ்வொரு தாட்டும் தோன்றி தோன்றி மறையும் போது பரிணாமம் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பரிணாமம் தான். ஒரு தாட்டுக்கு ஒரு பரிணாமம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு என்ன அனுபவம், ஒரு தாட்ல, ஒரு க்ஷணத்துல தோன்றி மறைகிற ஒரு தாட்ல ஒரே ஒண்ணுதான் இருக்கும். நம்ம விஞ்ஞானவாதியை வந்து பாத்தீங்கன்னா தப்பு சொல்லலை, நம்ம கரெக்ட் சொல்றோம். ஆமா, ஒரு தாட்ல ஒரே ஒரு மாறுபாடு தான், ஒரே ஒரு பரிணாமம் தான் நடக்கும். ஒரு க்ஷணத்துல ஒரே ஒரு பரிணாமம் தான் நடக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. ஏகஸ்ய தர்மின ஏகையேவ பரிணாம இதி பிரசக்தே. ஒரே ஒரு தர்மியின் இடத்துல ஒரே ஒரு பரிணாமம் தான் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால், பிரசக்தம் அப்படின்னா பிரசங்கம் உண்டானால், கிரம அந்நியத்துவம் பரிணாம அந்நியத்வே ஹேத்துர் பவதி இதி. இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லுது. ஏன்பா நீ தர்மத்தை சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம மதத்துல, யோக மதத்திலையும் வேதாந்த மதத்திலையும் என்னன்னா தர்மின்னு ஒருத்தன் இருக்கான்ப்பா, நீ அதையே விட்டுட்ட. விஞ்ஞானவாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாட்டுக்கு அந்நியமா பேஸ் ஒண்ணு இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலப்பிரகிருதின்னு ஒரு தர்மி இருக்கு, மூலப்பிரகிருதின்னு ஒரு பேஸ் இருக்கு. அப்ப மேல இருக்கிற தாட்டெல்லாம் அதெல்லாம் தர்மம். அப்ப தர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணமாத்திரமா வந்து வந்து போயிட்டே இருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, பிரதிக்ஷணம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப தர்மம் பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தர்மி வந்து பாத்தீங்கன்னா பேஸா ஒண்ணு இருக்கு. அப்போ தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடக்குதுன்னு நம்மளும் ஒத்துக்கிறோம். அந்த தர்மத்துல நடக்கிற பரிணாமம் எதை வச்சு இருக்கு அப்படின்னா முன்ன பின்ன இருக்கிற அந்த வரிசை கிரமத்தை, அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு தாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆனது உண்டாயிட்டே இருக்கு. பரிணாமம் தர்மத்துல உள்ள பரிணாமத்துக்கு காரணமாக அந்த முன்ன பின்னன்னு சொல்லக்கூடிய டைம் அந்த வாரத்துல வந்துருக்கு. அடிச்சா தத்து யதா. எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. வேதாந்தமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எக்ஸாம்பிள் சொன்னாதான் ஒருத்தருக்கு நல்லா புரியும். புரிய வைக்கிறதுக்கு எக்ஸாம்பிள், திருஷ்டாந்தம் சொல்லுவோம். ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு, எங்க ஆட்கள் எல்லாம் புத்திசாலிகள். ஒன்ன சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிளை பிடிச்சிட்டு போயிடுவோம். என்ன விஷயத்துக்கு சொன்னோமோ அதை விட்டுருவாங்க நம்ம ஆட்கள். சாமி அன்னைக்கு வடையை பத்தி பேசுனீங்க சாமி, வடையை பத்தி பேசுனது வடைக்காக இல்லை சாமி. அன்னைக்கு வந்து ஆவக்காய் ஊறுகாய் எப்படி சாமி ஆவக்காய் ஊறுகாய் பண்ணுவோன்னு போனை போட்டு, சாமி எப்படி சாமி அந்த ஆவக்காய் ஊறுகாய் அந்த ஆந்திராக்காம ஏதாவது சேல் பண்றாங்களா சாமி, நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, ஆந்திராக்காரம்மா பின்னாடி போயாச்சு. ஊறுகாய் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு, எந்த விஷயத்துக்கோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் எடுக்கணும். திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம். திருஷ்டாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான், ஒரு விஷயத்தை என்ன விஷயத்துக்கு சொல்றோமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் எடுக்கணும்.
இப்போ வந்து திருஷ்டாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிக்கிறார். யதா எந்த விதமாக எனில் சூர்ண மிருத்து. முதல்ல ஒரு இவன் இப்போ பாருங்க, நான் சொன்னதெல்லாம் இப்போ வருதா பாருங்க. நான் எங்கெல்லாம் எதெல்லாம் சொல்றேனோ எக்ஸாம்பிளா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து இனிமே உங்களுக்கு உள்ளார புத்தியில போய் 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 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மெதுவா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது பாட்டுக்கு சாஸ்திரமா வரும். ஆனால் எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பேசினாவே சாஸ்திரம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. மற்றவங்களாம் பார்ப்பாங்க, ரொம்ப படிச்சது போல இருக்கே அப்படின்னு. பேசினாவே உள்ள இருக்கிறதுன்னு வெளில வரும். இப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றார், நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே சொல்றார். சூர்ண மிருத்து. முதல்ல வந்து ஒரு குயவன் என்ன பண்றான், ஒரு கிரவுண்ட் அதுக்குன்னு ஒரு ஏரிக்கரையில போறான். ஏரிக்கரையில போய் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி குவிச்சு வச்சிருக்கான். அந்த மண்ணுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா தூள் தூளா இருக்கும்ல, அந்த தூள் தூளா இருக்கிற மண்ணுக்கு பேர் என்ன பேரு, மிருத்து சூர்ணகா. அதான் ஆச்சாரியர் சொல்ற சூர்ண மிருத்து அப்படின்னு பேர். சூர்ணம்னா என்ன அர்த்தம், பொடி பொடியா இருக்கிற மண். ஒரு மண் கட்டியா இருக்கும், அதை எடுத்து அப்படி கையால வந்து அழுத்துனீங்க அப்படின்னா பொடி பொடியா போகும். லட்டை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூளாக்குனா பூந்தி ஆகிற மாதிரி ஒரு மண்கட்டியை எடுத்து இப்படி தூளாக்குனீங்கன்னா அப்படியே தூள் தூள் ஆகிடும். சூர்ண மிருத்து அப்படின்னு பேர், மண் தூள். அதுக்கப்புறம் அந்த மண் தூளை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், போகும்போது பார்த்தேன் ஈவினிங், என்ன பண்ண போறீங்க, என்ன மண்ணா இருக்கு சாமி, பானை பண்ணுறதுக்கு இதான் சாமி மெட்டீரியல், மூலம் இதான் சாமி, மூல காரணம். சரி, மறுநாள் காலையில் வந்து பார்த்தேன், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தண்ணிலாம் கலந்து நல்லா மெதின்னு மிதிச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். சாமி இதுல இருந்தா சாமி பிண்டம் பண்ணணும்னு சொன்னார். எங்க பிண்டம் எங்க, இப்போ பார்க்காதீங்க சாமி, சாயந்தரம் வாங்க பாருங்கன்ட்டேன். சாயந்தரம் போனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தண்ணியும் காணும் மண்ணும் காணும். இப்போ என்ன இருக்கு, பிண்டம் வந்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்க்கும்போது மண் சூர்ணம் இருக்கா இருந்துச்சு, மண் தூளா இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது வந்து அது மண் பிண்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்க்குறேன், மறுநாள் ஈவினிங் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் காணா போச்சு. பிண்டம் போயிட்டு என்னாச்சு, நிறைய பானைகளா கிரவுண்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருந்துச்சு. எங்கெங்க பிண்டம் எங்கெங்க அப்படின்னு கேட்டா, சாமி நீங்க எதை பிண்டம்னு பார்த்தீங்களோ அதுதான் சாமி இப்போ நீங்க பானையா பார்க்குறீங்க அப்படிங்கிற. அப்போ இந்த 3 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி திரும்ப கீழே இறக்கி அதை யூஸ் பண்ணி மெதுவா என்னாச்சு, ஒரு நாள் அதை தூக்கி இது யூஸ்லெஸ்ன்னு ஒரு வருஷம் கழிச்சு நான் போட்டு உடைச்சோன்னா என்ன ஆயிடுச்சு, சில்லா ஆயிடுச்சு. அதுக்கு பேரு என்ன ஆகும், மெதுவா நாடி போய் அந்த மண்ணோட மண்ணா அது வந்து இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேருனா கனமிருத்தி. அந்த மண் குவியலா, மண் வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பானை உடஞ்சி அது மெதுவா மண் குவியலா ஆயிப்போச்சு. அதுக்கு பேரு கனமிருத்தி. அது வந்து பார்த்தீங்கன்னா மண் குவியலா ஆயிப்போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு திரும்ப மண்ணாவே ஆயிப்போச்சு. நடுவில் நடந்தது மண் பிண்டம், அதுக்கப்புறம் கட்டம்னு சொல்லக்கூடிய பானை, இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. அப்போ வந்து இதுக்கு என்ன ஆர்டர் இருக்கா, தூள் மண் தூள், அதுக்கப்புறம் மண் பிண்டம், அதுக்கப்புறம் மண் பானை, அதுக்கப்புறம் உடஞ்ச பானை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்ட்ராய் ஆகி திரும்பவும் கனமிருத்துன்னு சொல்லக்கூடிய அதே தான் சூர்ணமிருத்து மாதிரியே மண் தூளா ஆயிடுச்சு, மண்ணோட கூட்டமா ஆயிடுச்சு. அப்ப இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சக்கிரமஹா, இந்த விதமா வந்து கனமிருத்து இதி சக்கிரமஹா, இந்த விதமா ஆர்டரா ஒரு காரியம் நடக்குது. இந்த ஆர்டர் நடக்கும் போது யோ யஸ்ய தர்மஸ்ய சமனந்தரோ தர்மஹா, மண்ணுன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பேஸா இருக்கா பாருங்க. சூர்ணமிருத்து அதுலயும் மிருத்து இருக்கு, மண் இருக்கு, மண் தூள். அதுக்கப்புறம் பிண்டமிருத்துனா மண் பிண்டம், அதே மாதிரி கடமிருத்து அப்படின்னா மண் பானை, அதுக்கப்புறம் கனமிருத்து அப்படின்னா மண் குவியல். அப்ப எல்லாத்துலயும் எது ஊடுருவி வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கு அப்படின்னா மண்ணு. அப்ப மண்ணுக்கு என்ன பேரு, தர்மி. அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாறாம வந்து பாத்தீங்கன்னா அனுபாதி, எல்லாத்துக்குள்ளயும் கண்டினியூஸா இருக்கு. இதுக்கு மேல இருக்கக்கூடியது என்னது, சூர்ணம், அதுக்கப்புறம் பிண்டம், அதுக்கப்புறம் பானை கடம், அதுக்கப்புறம் கணம் கூட்டம். இந்த 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா தூள், மண் தூள்ல தூள், மண் பிண்டத்துல பிண்டம்,
மண்பானையில பானை, அது அப்புறம் கணமிருத்துன்ற மண் குவியல்ல குவியல், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மங்கள்னு பேரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு பிறகு எது வருகின்றதோ, யோ யஸ்ய தர்மஸ்ய சமனந்தரோ, எது எதற்கு பிறகு வருகின்றதோ, எந்த தர்மம் வருகின்றதோ, ச தஸ்ய கிரமஹா, அதுதான் அந்த அந்த தர்மியோட கிரமம். மண்ணுக்கு மேல 4 கிரமம் வந்து நடக்குது. மண்தூள், மண்பிண்டம், மண்பானை, அது அப்புறம் மண்ணு, கணமிருத்து அப்படின்றது. இந்த வரிசையா 4 வந்துருது. இதான் கிரமம்னு பேர். பிண்டக பிரச்சவதே, என்னென்ன ஆச்சு ஒவ்வொன்றா பாருங்க. மண்ணு போச்சு, பிண்டம் ஆச்சு. பிண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சவதே, பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்தை அடைஞ்சது. நேற்று ராத்திரி பார்த்த ஈவினிங் பார்க்கும்போது பிண்டமா இருந்துச்சு, அது என்ன போச்சு, தன் நிலையில இருந்து நழுவி போச்சு. பிரச்சவதை தன் நிலையை விட்டுட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா கட உபஜாயத்தை, அது பானையாக ஆகிவிட்டது. அப்ப ஒண்ணு தன் நிலையை விட்டாதான் இன்னும் ஆகும். பால் தன் நிலையை விட்டுச்சுன்னா தயிர், தயிர் தன் நிலையை விட்டா மோர், மோருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, நெய், வெண்ணெய். வெண்ணெய் உருக்காமையே வச்சுட்டீங்கன்னா நெய் ஆகாது. வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையை விட்டாதான் நெய். அப்ப இந்த கிரமம் இருக்கு பார்த்தீங்களா, ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு. அப்ப இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின அவஸ்தா வந்து முந்தின தர்மம். அந்த முந்தின தர்மம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போகும். பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு போய் கடம்ன்ற அடுத்த தர்மம் அந்த இடத்துல வந்துடுது. இது தர்ம பரிணாம கிரமஹா. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல இருக்கக்கூடிய பரிணாம கிரமம் அப்படின்னு பேரு. சரி, இந்த தர்ம பரிணாம கிரமத்துல யார் வேலை பண்ணா? யார் வேலை பண்ணா? லட்சணம், காலம், அது மனசுல நல்லா அடிச்சுக்கணும். இப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன சமாதானத்துக்கு இந்த பரிணாமவாதம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாமே தர்மங்கள். இந்த தர்மங்கள்ல எல்லாத்துலயும் பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். யார் பரிணாமத்தை உண்டு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமம். கிரமம்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, முன்ன பின்னன்ற கிரமத்தை யாரு கிரியேட் பண்றா? காலம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கிரம தர்மத்தோட பரிணாம கிரமத்துல பரிணாம வரிசை எவல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த எவல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம். அப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயா இஸ் ஈக்குவல் டு மூலப்பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு என்னது? காலம். மூலப்பிரகிருதி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், பகவான் இடத்துல எது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா மாயான்னு சில இடத்துல இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா இதுலலாம் நம்ம காஷ்மீர சைவத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்தை பத்தி சொல்லுது. ருத்ரனோட கையில எதுப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் சம்ஹாரக்காரன். அந்த சம்ஹாரம் பண்ற அந்த ஈஸ்வரன் கையில, ருத்ரனுக்கு கையில எது இருக்கு? கால பைரவன் நம்ம முக்கியமா சொல்றோம்ல, பைரவ தந்திரம் அப்படின்னு ஒரு தந்திரம் இருக்கு முக்கியமானது. அந்த பைரவ தந்திரத்துல வந்து சொல்லும் போது சொல்லுது பகவான் கையில எது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. நம்ம சொல்றோமே சூலம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சூலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 3ஆ நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ, ரஜஸ், தமஸ். அம்பாள் கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? திரிசூலம் இருக்கும். ருத்ரன் கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா திரிசூலம் இருக்கும். அந்த சத்துவ, ரஜஸ், தமஸ்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிறது 3 குணங்கள். அது எது? அதோட ஒரு மெயின் போல் இருக்குல்ல, அந்த மெயின் போல்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிடிச்சிருப்பார், அம்பாள் பிடிச்சிருப்பாங்க. அந்த மெயின் போல் எது அப்படின்னா காலம். காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எது பரிணமிக்குதுன்னா 3 குணங்கள் காலத்துல பரிணமிச்சு அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் பரிணமிக்க வைக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தந்திர சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் இங்கேயும் எடுக்கணும். எடுச்சா அப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேராகிராஃப் வந்துடுற லட்சண பரிணாம கிரம. ஆச்சாரியர் இப்ப காலத்தோட பரிணாம கிரமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா கடசிய அநாகத பாவாத், கடசிய அநாகத பாவாத் வர்த்தமான பாவ கிரமஹா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லட்சண பரிணாமம்னு சொல்லக்கூடிய காலத்துல ஒரு பரிணாமம் இருக்குல்ல, காலத்துல ஒரு பரிணாமம் இருக்கு. அந்த கால பரிணாமம்ன்றது என்ன சுவாமி அப்படின்னா ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோமே. இதுலயே ஒரு ஆர்டர் இருக்கு.
இந்த ஆர்டர் எதை பார்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு மண்பிண்டம் இருக்கு. இந்த மண்பிண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல வந்து மண்பிண்டம் இருக்குன்னு வச்சுருங்க. அப்ப அதோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? மண்பிண்டத்தோட ஃபியூச்சர் என்னது? பானை. மண்பிண்டத்துக்கு அடுத்து வரக்கூடியது அதோட அடுத்த இது. ஆனா இன்னும் வரல. மண்பிண்டமா இருக்கும்போது இன்னைக்கு மண்பிண்டமா இருக்கிறது நாளைக்கு தான் பானையாக போகுது. அப்ப மண்பிண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன உண்டாக போகுது? ஃபியூச்சர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அநாகதம்னு பேரு. அந்த கடசிய அநாகத பாவாத், ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய கடம், கடசிய அநாகத பாவாத், கடத்தோட ஃபியூச்சர், கடம்ன்ற ஃபியூச்சர் அது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமான பாவ கிரமக. அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்தது. அப்ப இப்ப என்ன இருக்கு? இப்ப பிண்டம் இருக்கு. இன்னைக்கு பிண்டம் இருக்கு. இந்த பிண்டத்துல வந்து எது மறைஞ்சிருக்கு? ஃபியூச்சர்ல உண்டாகிற கட்டம் மறைஞ்சிருக்கு. ஆனா வெளிப்பட்டுச்சா? வெளிப்படல. வெளிப்படாதது நாளைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டேன், நாளைக்கு வந்தோடனே அது என்ன பண்ணுது? அந்த பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? கட்டமா பரிணமிச்சிருச்சு. அப்போ மண்பிண்டமா இருக்கிறது கட்டமா பரிணமிக்குது. பாத்தீங்களா? அடுத்த இதுக்கு போகுது. அப்படி போகும்போது தான் அதுக்கு பேர் வர்த்தமான பரிணாம கிரமகான்னு பேர். வர்த்தமான கிரமம்னு பேர். காலத்தோட வர்த்தமானம். இப்போ நேற்றுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு? நாளைன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்று ஆயிடுச்சு. நாளைக்கு பானை ஆயிடும், நாளைக்கு பானை ஆயிடும். நம்ம கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது என்ன ஆகி போச்சு அப்படின்னா நாளைன்றது என்ன ஆயிடுச்சு? இன்று அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பிண்டம் போயிடுச்சு. பிண்டம் போயிட்டு அந்த இடத்துல பானை வந்துருச்சு. அப்ப இன்று பானைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்று பானை. பானைக்கு பானையில என்ன ஃபியூச்சர் இருக்கு? உடஞ்ச பானை. உடஞ்ச பானை. அப்ப ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய உடஞ்ச பானை பிரசன்ட்ல இருக்கிற பானையில இருக்கு. எப்போ அது உடஞ்ச பானை ஆகும்? ஒரு வருஷம் கழிச்சு அந்த பானை உடஞ்சு போகும். அப்ப அந்த ஒரு வருஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது? அந்த பானை உடஞ்ச பானையா ஆகிறதுக்கு உள்ளார இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேரு வர்த்தமான காலம், வர்த்தமான கிரமம்னு பேரு. இதே மாதிரி ததா ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிண்டஸ்ய வர்த்தமான பாவாத் அதீத பாவ கிரம. இப்ப பிண்டம் இன்னைக்கு இருக்கு நம்மள்கிட்ட, மண் பிண்டம் தான் இருக்கு, இன்னும் பானி ஆகல. இப்ப இந்த பிண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா நாளைக்கு பிண்டம் என்ன ஆயிடுச்சு? பிண்டம் என்னாச்சு நாளைக்கு? சரி, பானையா ஆயிடுச்சு. நாளைக்கு பானை ஆயிடுச்சு. பானை ஆகும் போது அந்த பிண்டம் என்ன ஆயிடுச்சு? பாஸ்டா போயிடுச்சு. பிண்டம் பாஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிரசன்ட்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுல மூணும் இருக்கும். பாஸ்டும் மறைஞ்சிருக்கும், பிரசன்ட்டும் மறைஞ்சிருக்கும். அதுல ஒரு பானை ஆனதுக்கு பிறகு அந்த பானையில பிண்டம் வந்து என்ன ஆயிடுச்சு? பாஸ்டான பிண்டம் அதுல இருக்கு. பாஸ்டான பிண்டம் அதுல இருக்கு. அதே மாதிரி அந்த பானையில ஃபியூச்சரா இருக்கக்கூடிய உடஞ்ச பானையும் எங்க இருக்கு? அதே பானையில தான் இருக்கு. அப்ப எந்த வஸ்து எடுத்தாலும் மூணு காலமும் அதுல இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்தான் வெளிப்படும். எது வெளிப்படுதோ அது பிரசன்ட்னு சொல்றோம். எது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு தன்னோட வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சோ அது பாஸ்ட், அதீதம்னு சொல்றோம். எது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெளிப்படாம இன்னும் வராமையே இருக்கோ அதுக்கு பேர் அநாகதம், ஃபியூச்சர்னு பேர். அப்போ ஆனா பிரசன்ட்ல எது இருக்கோ அந்த பிரசன்ட்ல தான் மற்ற ரெண்டும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த கடந்து போனதா இருக்குல்ல, மண்பிண்டம் எங்க போச்சு பானை ஆகும்போதுன்னு கேட்டா கடந்து போச்சு, அதீதம் ஆயிடுச்சு. அந்த அதீத பாவ கிரமகன்றது இதுதான் கடந்து போன கிரமம்னு பேர் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ந அதீதஸ்ய அஸ்தி கிரமக. சரி, கடந்து போனது அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, எதிர்காலத்துல இருக்கிறது பிரசன்ட்டுக்கு வந்துச்சு, பிரசன்ட்ல இருந்தது பாஸ்டுக்கு போயிடுச்சு. அப்ப பாஸ்டுக்கு போனதுக்கு ஏதாவது இருக்கா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது ந அதீதஸ்ய அஸ்தி கிரமஹா. கடந்து போனதற்கு வந்து பாத்தீங்கன்னா கிரமம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கஸ்மாத், ஏன்பா கிரமம் இல்லை அப்படின்னா பூர்வ பரதாயாம் சத்யாம் சமனந்தரத்துவம், பூர்வ பரதாயாம் சத்யாம் சமனந்தரத்துவம்,
எப்பவுமே முன்ன பின்னன்னு இருந்தாதான் ஒரு கிரமத்தை சொல்ல முடியும். நேற்று இருந்தது இன்னைக்கு வந்துருச்சு, நேத்து, அது இன்னைக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, கிரமம் வந்துருச்சு. நேத்து பிண்ட மணிச்சூர்ணம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிண்டம். இன்னைக்கு நேத்து பிண்டமா இருந்தது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பானை. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது கடந்து போச்சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததுன்னு ஒரு கிரமம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லாததுனால, அப்ப கிரமம் சொல்லணும் அப்படின்னா இது முன்னாடி இது பின்னாடி, இது முன்னாடி இது பின்னாடி, இது முன்னாடி இது பின்னாடி அப்படின்னு நீங்க சொல்லணும். கடந்து போனதற்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சு, ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடி இது பின்னாடின்னு சொல்ற எந்த ஒண்ணும் இல்லை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாது ந அஸ்தி அதீதஸ்ய, அந்த கிரமம் வந்து பாத்தீங்கன்னா அதீதம்னு சொல்லக்கூடிய பாஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லை. அதனாலதான் சொன்னேன், எந்த வஸ்து போச்சோ போச்சு போச்சு அவ்வளவுதான், திரும்ப அது வருமா, வராது. எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா போடுறாரு, அந்த தாத்தா இல்ல, இது பூனைக்குட்டி தாத்தா இல்ல. தாத்தா தான் பிறந்திருக்காரு, தாத்தா பிறக்கல, நம்ம நம்புறோம் தாத்தா போனவர் தான். அப்ப இப்ப இருக்கிறது பூனைக்குட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப எந்த வஸ்துவும் பாஸ்டுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப என்ன ஆகாது, வராது, தர்மம் வராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் ஒண்ணு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அந்த சூக்ஷ்ம தேகம் தான் ஒரே தேகம். ஆனா அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கு மேல இருக்கிற தர்மம் இருக்கு. என்ன தர்மம்? அந்த வேஷம். மனுஷனா இருந்த சரீரம் பூனைக்குட்டியாச்சு, பூனைக்குட்டியா இருக்கிறது நாய்க்குட்டியாச்சு, நாய்க்குட்டியா இருக்கிறது கரப்பாம்பூச்சியாச்சு, இப்படியே போயிட்டு இருக்கோம், தேவனாச்சு அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போச்சுன்னா திரும்ப அது வரவே வராது. ஆனா மனுஷங்களோட இயல்பு என்னது, திரும்ப எப்படியாவது ஒண்ணு அடையணும், போனதை அடையணும்னு நினைப்போம். அதுக்காக தான் துக்கம், நிறைய துக்கத்தை சம்பாதிக்கணும். போன க்ஷணம் போயிடுச்சு அப்படின்னா போனதா, திரும்ப அந்த க்ஷணம் நமக்கு திரும்ப வரவே வராது இந்த லைஃப்ல. அப்ப எது வரும் அப்படின்னா ஃபியூச்சர்ல இருக்கிறது மட்டும்தான் ப்ரெசென்ட்டுக்கு வரும். அதனால வந்து கவனமா என்ன இருக்கணும்னா ப்ரெசென்ட்ல மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, ப்ரெசென்ட்க்கு மட்டும்தான் கவனம் கொடுக்கும். ஃபியூச்சர்ல என்ன வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது சர்வாத்மகமா இருக்கிறது, எது வேணாலும் வரலாம் ஃபியூச்சர்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ரெசென்ட்ல இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. எவ்வளவு சிறப்பா பண்றோமோ அவ்வளவு சிறப்பா பண்ணணும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாஸ்தி இதி தஸ்மாத் துவயோரேவ லக்ஷணயோகோ கிரமஹா. அப்ப லக்ஷண கிரமம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரெசென்ட்டுக்கு வரும், ப்ரெசென்ட் பாஸ்டுக்கு போகும். இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சணத்துல இருக்கக்கூடிய கிரமம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியா எடுத்துள்ள ததா அவஸ்தா பரிணாம கிரமோ அப்படி, அவஸ்தையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தோட கிரமம் இருக்கு. அந்த அவஸ்தையில இருக்கிற பரிணாம கிரமம் இது கடசிய அபிநவசிய பிராந்தே புராணதா திருஷ்யதே. அவஸ்தான்றதுக்கும் என்னது, அவஸ்தையை உண்டு பண்றது எது, காலம். பால்ய அவஸ்தா, யவ்வன அவஸ்தா, மத்தியம் அவஸ்தா, விருத்த அவஸ்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த தேகத்துக்கு அதானே வருது. நான் குழந்தையா இருந்தேன், நான் வந்து டீனேஜ்ல இருந்தேன், நான் 25 வயசு யவ்வனத்துல இருந்தேன், நான் இப்போ 50 வயசுல மத்தியம் அவஸ்தையில இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா விருத்த அவஸ்தைக்கு போயிடுவோம் 60-70 வயசுல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வயோதிக அவஸ்தைக்கு போயிடுவேன் நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு வேலை பண்றா, காலம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரீரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தர்மம். இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவஸ்தைகள் எல்லாத்தையும் யாரு கிரியேட் பண்றா, தர்மத்துல பரிணாமத்தை காலம் பண்ணும். காலம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு வஸ்துவை பார்க்கணும், பானை. இந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா கடசிய அபிநவசிய, இன்னைக்குதான் புதுசா கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெரகோட்டா கலர் வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கு பானை. அப்ப இதை வச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்தி வச்சா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு, ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து தண்ணி எடுத்த மாதிரி சில்லுன்னு இருக்கு. கடசிய அபிநவசிய, அபிநவ அவஸ்தா, புது பானை, இதான் அவஸ்தா. இந்த புது பானையா இருக்கிறது பிராந்தி, கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா புராணதா திருஷ்யதே, முடிவுல. பிராந்தினா முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட இருக்கிற பானை வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. அந்த டெரகோட்டா கலரை அடைக்கலாமன்னு நான் பார்த்தேன். ஐயோ நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க, டெரகோட்டா கலரை ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அடிக்கலாம். ஆனா என்னன்னா அதோட ஹோல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், ஃபில் ஆயிடும்.
அப்புறம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்காது, வெறும் நார்மல் ஆகிடும். அப்போ அந்த பானையில் வந்து அந்த தண்ணி வந்து ஹோல்ஸ் இருந்தால் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பானை வந்து கலர் மாறினா கூட அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து பானை எப்படி இருக்கு, டெரகோட்டா கலர், ஃப்ரெஷ்ஷான கலர் இல்லை, இப்போ ரொம்ப பழசா போச்சு. ஏன் 2 வருஷம் ஆயிடுச்சுங்க பானை அப்படின்றோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரியுது தண்ணி சில்லுன்னு இருக்கு. இப்போ டெய்லி என்ஜாய் பண்ணுறோம். நான் முன்னாடி சில்லுனே இல்லை, இப்போ ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்போ இதே வருஷத்துக்கு வருஷம் நான் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த ஒரு பானையை மட்டும் அப்படியே வச்சிருக்கேன். ஆனாலும் பழசாயிடுச்சா, புது பானை பழைய பானை ஆயிடுச்சு. அது பார்க்கப்படுது. சாச்சா க்ஷண பரம்பரா அனுபாதினா. சரி, நம்ம பழசு பழசுன்னு சொல்றோமே சாமி, இந்த பழசுல வந்து பாத்தீங்கன்னா காலம் சொல்றீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப புதுசா இருந்துச்சு, இப்ப பழசா போச்சுன்றீங்களே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சுதான் பழசாயிருக்கா அப்படின்னா இல்ல இல்ல. வாங்கி அந்த பேக்கிங் பண்ணதுல இருந்து கீழே இறக்குனாங்கல்ல, அவன்கிட்ட போய் மண்பானை விற்கிறவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், இது போன வாரத்து பானை, இது நேத்து பேக்கிங் பண்ணி நேத்து சூளையில இருந்து எடுத்த பானை. அப்ப நேத்து எடுத்த பானைய புதுசுன்னு சொல்லுவான், போன வாரம் எடுத்த பானையை வந்து பாத்தீங்கன்னா பழசுன்னு சொல்லுவான். அவனோட விவகாரத்துல நமக்கு கொடுக்கும்போது என்ன கொடுப்பான், இது புதுசுஜி அப்படின்னு அவன் கொடுப்பான். நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது பழசாகும். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அது புதுசு பழசு புதுசு பழசு புதுசு பழசுன்னு மாறிக்கிட்டே இருக்கு. அந்த புதுசு பழசுன்றது வந்து பாத்தீங்கன்னா க்ஷண பரம்பரா அனுபாதினா. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் டிஃபரன்ஸ் இருக்கு. போன க்ஷணத்துல இருந்த பானை இந்த க்ஷணத்துல இல்லை. இது ஏதோ பௌத்த மதத்துல சித்தாந்த மாதிரியே தெரியுது இல்லை? அதேதான் பௌத்த மதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகளோட மதத்துல என்ன சொல்லுவாங்க, நீங்க பார்க்கிற நதி நீங்க சொல்லும் போது இருக்கிற நதி இல்லை, இது நதி, இது ஆறு அப்படின்னு நீங்க சொல்லும் போது கை காட்டி நீங்க சொல்றீங்க. நீங்க பார்த்த க்ஷணத்துல இருந்த நதி என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. ஃப்ளோ தானே, நதினா ஃப்ளோ தான், வாட்டர் ஃப்ளோ தானே. அப்ப நீங்க பார்க்கும்போது இருந்த க்ஷணத்துல நீங்க சொல்லும் போது அந்த நதி இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு க்ஷணம் பாஸ் ஆகும் போதும் அந்த வஸ்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வஸ்துலையும் புதுசு பழசு புதுசு பழசு புதுசு பழசு. இந்த க்ஷணத்துல புதுசு, அடுத்த க்ஷணம் அது பழசு. அப்ப ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புதுசு பழசுன்னு என்ன ஆகுது அப்படின்னா நவ புராண அப்படின்னு மாறிக்கிட்டே பரம்பரா அனுபாதினா. அந்த க்ஷண பரம்பரான்னு சொல்றோம், ஒவ்வொரு க்ஷணமா போயிட்டே இருக்கு. இந்த முள்ளு துடிக்குது இல்லை, பாத்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு க்ஷணம் அப்படியே சுத்தி வருது. அந்த ஒரு க்ஷணத்துக்குள்ளார நான் காலையில கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தான் சில சமயம் பார்ப்பேன், அது இவ்வளோ ஹெவி வெயிட்டா இருக்கே அப்படி. இந்த 29ல இருந்து 30 ஆகுற வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் 28க்கு தான் 26க்கு வரேன். நான் 6:26க்கு உள்ள வந்துடுவேன். இந்த 6:26க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 20-21ல என்னோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜூமையும் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 நிமிஷம் இருக்கு பாருங்க, ஐயோ, இந்த உலகத்திலேயே ரொம்ப பாரமான விஷயம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த 3 நிமிஷம் அந்த ஜூம்ல வந்து கனெக்ட் ஆகிற வரைக்கும். ஏன்னா நீங்க பேசாம இருப்பீங்க, டக்குன்னு வந்தோடனே நமஸ்காரம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எப்படா போகும்னு பார்த்தா போகவே போகாதுங்க. அந்த அந்த நொடி வந்து பாத்தீங்கன்னா க்ஷணமா சுத்தி வரும். 60 க்ஷணம், 60 செகண்ட் வந்து இன்ட்டு 3, 180 செகண்ட். நீங்க இருந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல ஏதோ ஒன்று இருந்துச்சுல அப்படின்னு எதையாவது ஒரு புக்கை எடுத்துட்டு இப்படி திரும்பிட்டு இப்படி பார்ப்பேன். பார்த்தா 5 நிமிஷம் ஆகுது. புக்கை எடுத்துட்டு 2 லைன் 1 லைன் தான் படிச்சிருப்பேன், எடுத்து இப்படி படிச்சுட்டு இப்படி திரும்ப வர்றதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகுது. ஐயோ 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு. அதே நேரத்துல சும்மா இருந்து வெயிட் பண்ண அப்படின்னா 1 நிமிஷம் 60 செகண்ட் போகிறது கஷ்டமா இருக்கும்.
ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி வெயிட் தாங்க முடியாது. எனக்கு இன்னும் புரியல, இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்? அனிர்வச்சனீயம். காலம்னா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அனிர்வச்சனீயம். காலத்தோட பரிணாமத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அந்த காலத்தோட பரிணாமத்துல தான் என்னது, போன க்ஷணம், இந்த க்ஷணம், 15 செகண்ட், 10 செகண்ட், 5 செகண்ட், 1 செகண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் இருக்கு கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அப்ப காலத்துல வந்து பரிணாமம் நடக்குது, ஆனா காலத்தை பார்க்க முடியாது. இந்த கிரமேண அவிபஜ்யமான அபிவியஜ்யமானம்னு அர்த்தம், ஒவ்வொரு க்ஷணமும் தோன்றி 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 மறைஞ்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு க்ஷணம் தோன்றி மறையும் போதும் அந்த கிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுவதாக பராம் வியக்திம் ஆபத்தியதை. புதுசு புதுசு புதுசா ஆயிட்டே இருக்கு, பழசு 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 ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் க்ஷணம் உண்டாக உண்டாக அந்த வஸ்துவை என்ன பண்ணுது, பழசாக்கிட்டே போகுது. ஒன்னு வெளிப்படுத்துது, ஒன்னு மறையுது, ஒன்னு வெளிப்படுத்துது, ஒன்னு மறையுது. அப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாமரை பாத்திரம் வச்சிருக்கோம்ல, தாமரை பாத்திரத்தை பாத்தீங்க அப்படின்னா நேற்று இருந்தது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறி போச்சு, அப்படியே ஒரு டார்க் கலர் வந்துச்சு. டெய்லி பாத்திரத்தை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தாமரம் புளி போட்டு நல்லா பீத்தாம்பரி போட்டு, சரி அந்த கலர் மாற்றம் நடக்குது. கலர் மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு டும்னு ஒரு க்ஷணத்துல நடந்துச்சா? ஒரு க்ஷணத்துல இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் இன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை க்ஷணம், இத்தனை செகண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா அபிவியஜ்யமான புதுசு புதுசா ஒவ்வொரு க்ஷணமும் தோன்றி பராம் வியக்தி மேலான அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் புதுசு 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 புதுசா வெளிப்படுவதாக அடைகின்றது விதி. அப்போ தர்ம லட்சணாபியாம் ச விசிஷ்டோ அயம் திருத்தீயக பரிணாம இது. வாஸ்தவத்துல இந்த அவஸ்தா பரிணாமம் ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னா, அவஸ்தா பரிணாமம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இருக்கிறது தர்மம் தான். மண்பானை மட்டும்தான் இருக்கு. இந்த மண்பானையில புதுசு பழசுன்னு அவஸ்தை வந்துச்சுல்ல, புது பானைன்ற அவஸ்தை, பழைய பானைன்ற அவஸ்தா. இந்த ரெண்டுத்துல இருக்கக்கூடியதை யார் வாஸ்தவத்துல கேம் பண்ணிருக்கா? காலம்தான் கேம் பண்ணிருக்கு. அப்போ தர்மத்துல காலம் வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் போது, பிரவருத்தி பண்ணும் போது அது என்ன ஆகுது, அவஸ்தா பேதத்தை அடைகின்றது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப தர்மத்துல எந்த ஒரு தர்மம் வேணா இருக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவா இருக்கட்டும், தர்மம்னு பேரு, எந்த வஸ்துவா இருந்தாலும் அதனிடத்துல காலம் செயல்படுதா வந்து போகுதா? காலம் ஏதாவது பண்ணுச்சா? அது வந்து போகுது. அந்த காலத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா புது புது அவஸ்தை உண்டாயிட்டே போகுது. அப்ப இருக்கிறதுல எது சுவாமி பேதம் அப்படின்னா, ஒண்ணு தர்ம பரிணாமம் நடக்குது, இன்னொன்னு கால பரிணாமம் நடக்குது. இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒர்க் ஆகும் போதுதான் அது அவஸ்தையா மூணாவது பரிணாமமா சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா அவஸ்தான்னு ஒண்ணு இல்லை. அவஸ்தைய பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம்தான் அவஸ்தைய பண்ணுது. அதான் இங்க சொல்றது விசிஷ்டோ அயம் திருத்தீய பரிணாம இது. இந்த ரெண்டு தர்மலட்சணாபியாம் விசிஷ்டோ, தர்மலட்சண பரிணாமத்தோடு கூடியதாகத்தான் இந்த அவஸ்தா பரிணாமம் நடக்குது. இந்த அவஸ்தா பரிணாமம்னு ஒரு ஸ்பெஷலா இல்ல, காலம் பண்ற ஒரு பரிணாமம் தான் அவஸ்தா பரிணாமம். அப்போ புதுசு பழசுன்னு நீங்க எதையாவது சொல்லும் போதே அதுல தர்மம் இருக்கணும். எதுன்னு கேட்பீங்க, புதுசு ஜி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எது புதுசு? பானை புதுசு. அப்ப தர்மம் வந்துருதா? அப்ப பானைன்ற தர்மத்தை விட்டுட்டு புதுசு பழசுன்னு அவஸ்தையை சொல்ல முடியாது. அப்ப அடுத்து கேட்கிறாய், எப்ப வாங்கினது இது புதுசு? இது பழசு ஜி. எப்ப வாங்கினது? 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இது புதுசு ஜி. எப்ப வாங்கினது? இன்னைக்கு வாங்கினது ஜி. அப்ப அந்த புதுசு பழசுன்றது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? காலத்தை டிபெண்ட் பண்ணி. அப்போ ஒரு அவஸ்தைய புதுசு பழசுன்னு சொன்னீங்கன்னாவே அந்த புதுசு பழசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்டரும் இருக்கு, அதுக்கப்புறம் காலமும் மறைஞ்சிருக்கு. அப்ப காலத்தோடும் மேட்டரோடும் தர்மம்ன்ற மேட்டரோடும் சேர்ந்துதான் அவஸ்தா பரிணாமம்னு ஒண்ணு சொல்லப்படுகிறது. அதனால்தான் நம்ம சொல்லுவோம் டைம் ஸ்பேஸ் மேட்டர். என்னது மேட்டர்? எது? தர்மம். லட்சண பரிணாமம் எது? டைம்.
அவஸ்தா பரிணாமம் எது? ஸ்பேஸ். இந்த மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒன்று அபிண்ணமாக இருப்பது. பானைன்ற மேட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா காலமும் மறைஞ்சிருக்கு. பானைன்ற மேட்டர்ல தான் புதுசு பழசுன்ற இது மறைஞ்சிருக்கு. பரமஹம்சானந்தா அப்படின்னு ஒரு மேட்டரை சொல்லிட்டீங்கன்னா பரமஹம்சானந்தா எங்க இருக்கார்? திருவண்ணாமலை. அப்ப திருவண்ணாமலையும் ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தான்ற தேகமும் என்ன இருக்கு? இந்த ஸ்பேஸோட சேர்ந்து இருக்கு. எப்ப இருக்கார்? காலம் வந்துருது உங்களுக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவை வேணா எடுத்துங்க, அது என்ன பண்ணாது அப்படின்னா காலத்தோடும் தேசத்தோடும் கலந்துதான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கவே முடியாது. ஆனா மூணும் வேற வேற, ஆனா மூணும் ஒன்று கலந்துதான் இருக்கும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் த ஏதே கிரமாக, அந்த இந்த கிரமங்கள், அந்த இந்த கிரமங்கள் தர்ம தர்மி பேதே சதி பிரதிலப்த ஸ்வரூபாக. தர்ம தர்மி பேதே சதி. அப்போ ஒரு தர்மின்னு ஒன்று இருக்கணும், பேஸ் ஒன்று இருக்கணும். அந்த பேஸுக்கு மேலதான் மண்ணுன்ற ஒரு தர்மம் இருந்தாதான், அதுக்கு தர்மி இருந்தாதான் அந்த தர்மிக்கு மேல தூளு மண்ணு, பிண்ட மண்ணு, பானை மண்ணு, உடஞ்ச பானை மண்ணு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ண முடியும். அப்போ நான் கேட்கிறேன், பானையை பார்த்து இது மண்ணா? இல்ல இல்ல, மண்பானை இருக்கா. மண்ணு வேற, மண்பானை வேற. நான் இதுல என்ன காரண காரியத்துக்கு என்ன பேதம் சொல்லியிருக்கோம்? அர்த்த கிரியா காரித்துவம். காரணத்துல பண்ண முடியாததெல்லாம் காரியத்துல பண்ண முடியும். அதான் காரண காரியத்துக்குள்ள டிஃபரன்ஸ். மண்ணுல இருக்கிற பிரயோஜனத்துக்கு வேற மண் பானையில பிரயோஜனம் இருக்கு. மண்ணுல தண்ணியை கொண்டுட்டு வர முடியாது, பானையில தண்ணியை கொண்டுட்டு வர முடியும். மண்ணுல தண்ணியை வைக்க முடியாது, பானையில தண்ணியை வைக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மண்ணுதான் பானையா? மண்ணுதான் பானை, ஆனா மண்ணு பானை வேற. மண்ணு வேற, பானை வேற. அப்ப தர்மி வேற, தர்மம் வேற, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா தர்மி தர்மம் வேதமா தான் இருக்கு. காரணமும் காரியமும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற தான், ஆனா ரெண்டும் ஒண்ணு. விதை தானே காரணம் சொல்றோம். ஒரு பீஜம் வந்து பாத்தீங்கன்னா காரணம் சொல்றோம். விதை என்ன ஆயிடுச்சு? மெதுவா முளையாச்சு, செடியாயி, மரமாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், வந்து பாத்தீங்கன்னா விதைதான் செடியா, விதைதான் மரமா, விதைதான் பூவா, விதைதான் இலையா, விதைதான் வந்து பாத்தீங்கன்னா மர இதா காயா, விதைதான் வந்து பாத்தீங்கன்னா கனியா? இல்ல. அப்படி சொன்னீங்க அப்படின்னா விதைதான் ரெண்டும் ஒன்னா அப்படின்னு கேட்டா ரெண்டும் வேற வேற. விதை செடி இல்லை, செடி விதை இல்லை. ஆனா செடிதான் வந்து பாத்தீங்க, விதைதான் செடியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரிதான் மண்ணு வேற, மண் பானை வேற இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுதான் பானையா இருக்கு. அப்ப தர்ம தர்மி பேதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பேதே சதி. இந்த பேதம் இருக்கிற நிலையில தான் பிரதிலப்த சுரூப்பாக. பிரதிலப்த சுரூப்பானா தர்மி தர்மியா வெளியில தெரியுது, தர்மம் தர்மமா வெளியில வந்து பாத்தீங்கன்னா தெரியறது. இப்ப நம்ம மண்ணு மண்ணா தெரியுது, மண்பானை மண்பானையா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டும் வேற வேறையா இருக்கு. அப்படி வேற வேறையா இருக்கிறதுனால மண்ணுன்ற விவகாரம் தனியா நம்ம பண்றோம். பிரதிலப்த சுரூபம், மண்ணுக்குன்னு ஒரு ரூபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கப்படுறதா இருக்கு. அதே மாதிரி மண் பானையையும் நம்ம என்ன பண்றோம்? தனித்தனியா பார்க்கறோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா விதைய தனியா பார்க்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடியை தனியா பார்க்கிறோம், மரத்தை தனியா பார்க்கிறோம், பழத்தை தனியா பார்க்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மிக்கும் தர்மத்துக்கும் பேதம் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்னாக்கி பார்க்க வேண்டியிருக்கும், பேதம் இல்லை அப்படின்னா. அப்ப கண்டிப்பா பேதம் இருக்கு. தர்மோ அப்படி தர்மி பவதி, இது ரொம்ப முக்கியமானது, ஹைலைட் பண்ணுங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம தர்மின்னு விவகாரம் பண்ணும் போதே என்ன பண்றோம்? மூல பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மி மெயின். இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா மூல காரணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா தர்மி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், எது? மூல பிரகிருதி. அதுக்கு கீழே இருக்கிற 23 தத்துவங்களையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த என்டையர் சிருஷ்டியவே என்ன பண்றோம் அப்படின்னா தர்மம்னு சொல்றோம். அடிச்சா இப்படி சொன்னாலும் கூட தர்மோ அப்படி தர்மி பவதி. இந்த 23 தத்துவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத்தங்களோட கிரியேஷனா இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் கூட நம்ம என்ன பண்ணலாம்?
எந்த வஸ்துவை வேணாலும் நீங்க எடுத்து வச்சு பேஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், தர்மி தர்ம பாவத்தை சொல்ல முடியும். ஆனா வாஸ்தவத்துல தர்மி எது? மூல பிரகிருதி காரணம், மூல காரணம் தான் மூல தர்மி அப்படின்னு பேர். அதுக்கு கீழே உண்டான 23 தத்துவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையர் சிஸ்டமும் தர்மங்கள்னு பேர். ஆனா நம்ம விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், மண்ணு தர்மியா வச்சுக்கிறோம். மண்பானை, மண்பிண்டம், மண்ணு சூரணம், மண்ணு சில்லு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். தங்கத்தை தர்மியா வச்சுக்கிறோம். தங்கத்துக்கு மேல கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்ன்றது எல்லாத்தையும் தர்மங்கள்னு வைக்கிறோம். மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தர்மியா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய தர்மங்கள் அதுக்கு மேல சொல்லலாம். கடலை மாவை வச்சுக்கிட்டு கடலை மாவுல என்ன பண்ணலாம், மைசூர் பாக் பண்ணலாம், போண்டா பண்ணலாம், பஜ்ஜி பண்ணலாம். பாருங்க எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு ராமன் தான் நான். சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேற எதுவும் போகம் இல்லை மனசுல. ஆஹா பஜ்ஜி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யாராவது பக்தர்கள் பக்கத்துல இருந்தீங்கன்னா பஜ்ஜி கொண்டு வாங்க, இது பண்ணாலும் சின்ன மிஷின் மாதிரி சொன்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்க நமக்கு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, நம்ம தான் பண்ணணும். என்ன பண்றது, பஜ்ஜி பஜ்ஜி ஒரு தருமா, போண்டா ஒரு தருமா. அப்புறம் வந்து கடலை மாவுல பண்ணக்கூடிய வேற என்ன கடலை மாவுல பண்ணுவாங்க, கடலை மாவுல மைசூர் பாக் பண்ணுவாங்க, நாடா பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னது, தர்மம். பேசுது கடலை மாவு தர்மி. இது மாதிரி எந்த வஸ்துவை வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், தர்மின்னு கொண்டு வந்துடலாம். ஆச்சாரியர் அதான் சொல்றாரு, தர்மோ அபி தர்மி பவதி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே தர்மங்கள். ஆனா தர்மங்களும் கூட என்ன ஆயிடும், தர்மியாக ஆகிவிடும். அந்நிய தர்ம ஸ்வரூப அபேட்சையா இது. இப்ப நான் கேட்கிறேன், யாரையாவது கேட்கிறோம், என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜி இந்த மைசூர் பாக் இருக்கு, பஜ்ஜி இருக்கு, போண்டா இருக்கு, இதுக்கு எது ஜி தர்மின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? காரணத்தை தேடணும். தர்மினா காரணம். மைசூர் பாகு, பஜ்ஜி, போண்டா எல்லாம் காரியம். அப்ப இந்த காரியத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் எது ஜி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம் கடலை மாவு. அப்ப தர்மி ஆயிடுச்சு அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மத்துக்கு காரணத்தை தேடுறீங்களோ, அப்ப அதை வந்து காரணத்தை தேடும் போது, காரணத்தை வந்து அந்த தர்மிய சர்ச்சிங் பண்ணும்போது ஒரு தர்மமே தர்மியாக நமக்கு ஆகிவிடும். கடலை மாவு வந்து மூலப்பொருளா? கடலை மாவு மூலம் இல்லை. கடலை மாவுக்கு மூலம் எது? கடலைப்பருப்புக்கு மூலம் எது? செடிக்கு மூலம் எது? மண்ணு. விதைக்கு மூலம் எது? மண்ணு. அப்ப மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மி. மண்ணுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அநேக விதமான செடிகள், தாவரங்கள்லாம் உற்பத்தி ஆகுதா? அப்ப அநேக விதமான தாவரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மங்கள். தர்மி எது? பிருத்திவி, பூமி தான் தர்மம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எங்க இருந்து வேண்டுமானாலும் ஒரு தர்மத்தை என்ன பண்ணலாம், தர்மியா நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம தேகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மி. யார் யாருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களோட தர்மங்கள். அப்ப நீங்க தர்மி ஆயிடுவீங்க. உங்க பாட்டிகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தர்மம் ஆயிடுவீங்க. பாட்டி வந்து பாத்தீங்கன்னா தர்மம் ஆயிடுவாங்க. அப்போ முன்ன நீங்க எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா தர்மங்கள்ல இருந்து தர்மிக்கணுமோ கொண்டு போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தர்மம்னா காரியம், தர்மினா காரணம். அப்ப எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், தர்மத்தை பார்க்க முடியும். அப்போ தர்மங்கள் எல்லாம் என்னாகும், தர்மியாகவும் இருக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, யதா தூ ஆச்சரியர் சொல்றார், எவ்வாறெனில் யதா தூ எப்பொழுது பாரமார்த்தத்தோ தர்மினி அபேத உபசாரக தது துவாரேன சயேவ அபிதீயதே தர்மஹ. வாஸ்தவத்துல பாரமார்த்ததக தர்மினி. பாரமார்த்தத்துக்குன்னா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, தர்மியில அபேத உபசாரக. அபேத உபச்சாரம்னு என்ன அர்த்தம்? பேதம் இல்லாமல் தர்மியின் இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இது தர்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபச்சாரத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது மூலமா ஏவ அபிதீயத்தை தர்மக. தர்மம் வந்து பாத்தீங்கன்னா உபச்சாரம் தான். நாம அதனாலதான் சாங்கிய காரிக்கா படிக்கும் போது என்னன்னா ரொம்ப முக்கியமானது எடுத்துங்க. பரிணாமவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அப்டிராக்ட் டிசைன் ஒன்று சொல்லிட்டு இருப்போம் பாத்தீங்களா. நம்ம சொல்றோம்ல, நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படி தெரியறது அப்டிராக்ட்னு. பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஆர்ட்ல எல்லாம் இது முக்கியமானது. இவங்க சொல்ற பரிணாமம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மூல பிரகிருதி என்ன பண்ணுது அப்படின்னா, மூல பிரகிருதியாவே இருந்துகிட்டு தன்னிடத்துல மகத்தத்துவமா பரிணமிக்குது. இவங்களோட பரிணாமவாதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மூல பிரகிருதியாவே இருந்துகிட்டு என்னவா பரிணமிக்குது? மகத்தத்துவமா பரிணமிக்குது. அப்ப மகத்தத்துவமா தெரியும் போது கூட அது என்னவா இருக்கு அப்படின்னா மூல பிரகிருதியா தான் இருக்கு. மகத்தத்துவம் பாத்தீங்கன்னா தன்னை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் இந்த மகத்தத்துவம் பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவமா பரிணமிக்கும். அப்ப நீங்க அகங்காரத்தை பார்க்கும்போது கூட அது என்னவா இருக்குன்னா மகத்தத்துவமா தான் இருக்கு. மகத்தத்துவத்தை பார்க்கும்போது அது வாஸ்தவத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூல பிரகிருதியா தான் இருக்கு. அகங்கார தத்துவம் தன்னிடத்துல எந்த ஒரு விகாரத்தையும் ஏற்படுத்தாமல் அது என்ன பஞ்ச தன்மாத்திரைகளா பரிணமிக்குது. பஞ்ச தன்மாத்திரைகள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாமல் பஞ்ச ஞானேந்திரியமா பஞ்ச கர்மேந்திரியமா பஞ்சமகா பூத்தங்களா ஒரு மனசா பரிணமிக்குது. இது வரைக்கும் தான் கிரியேஷன். இந்த 16க்கு அப்புறம் தான் இந்த 16 தத்துவங்களும் பாத்தீங்கன்னா தன்னிடத்தில் பரிணாமத்தை அடையாமல் இது எல்லாமா பரிணமிக்குது. அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மொத்த ஜெகத்தும் கடைசியில போனீங்கன்னா மூல பிரகிருதி மட்டும்தான், திரிகுணாத்மிகா மாயா. அந்த மூல பிரகிருதி பாத்தீங்கன்னா தன்னிலையில எந்த ஒரு மாற்றமும் அடையாமல் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தா பரிணமிக்குது. 23 தத்துவங்களா பரிணமிக்குது. அதுதான் இங்க சொல்றாரு. தர்மினி அபேத உபசார தத்வாரேன ச ஏவ அபிதீயதே தர்மஹ. வாஸ்தவத்துல தர்மியில பாத்தீங்கன்னா தர்மங்கள்லாம் எப்படி இருக்கு? அபேதமா இருக்கு. தங்கத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கம்மல் எப்படி இருக்கு? பேதத்தோட இருக்கா அபேதத்தோட இருக்கா? அபேதமா இருக்கு, பேதம் இல்ல. மண்ணுல இருக்கிற பானை பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்க பிண்டம், மண்ணுல இருக்க பானை, மண்ணு சூர்ணம் எல்லாமே என்னது இருக்கு? மண்ணுக்கு அபேதமா இருக்கு, பிரிவில்லாமல் இருக்கு. பிரிச்சு எடுத்தா மண்ணை தனியா பிரிச்சிருங்க, பானையை தனியா பிரிச்சிருங்கன்னா பிரிக்க முடியாது நம்மளால. தங்கத்தை தனியா பிரிங்க, கமல் முக்குத்தியை தனியா பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த மூல பிரகிருதியிலிருந்து இந்த 23 தத்துவங்களும் இந்த என்டையர் சிருஷ்டியும் எப்படி இருக்கு? அபேதமாக இருக்கு. ஆனா அந்த அபேதமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தத்வாரேன ஏவ, அந்த அபேதமா இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் அதனிடத்துலதான் பரிணாமம்ன்றது ஒண்ணு நடக்குது. ச ஏவ அபிதீயதே, அதுதான் பாத்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் தர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப தர்மங்கள் பாத்தீங்கன்னா தர்மிக்கு அந்நியமா இல்லாமல் தோன்றுதல். தர்மிக்கு அந்நியம் இல்லாமல், மண்ணுக்கு அந்நியம் இல்லாமல் பானை தெரிகிறது. தங்கத்துக்கு அந்நியம் இல்லாமல் ஆபரணங்கள் தெரிகின்றது. அதுதான் தர்மம் அப்படின்னு பேர். அப்ப தர்மத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? பேதம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல இப்ப அதை தனியா அதை தனியா வச்சிருங்க. இன்னும் நம்ம திரஷ்டா விஷயத்துக்கு வரல. இப்ப பரிணாமம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா மாயை தர்மி, மாயைக்கு திரிகுணாத்மிகா மாயான்றது திரிகுணாத்மிகா மூல பிரகிருதிக்கும் அதோட காரியங்களுக்கும் அபேதத்தை சொல்லிட்டு, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். இது எல்லாம் பரிணமிக்குது. ஆனா இது எல்லாம் என்னது அப்படின்னா தர்மின்ற 3 குணங்கள் தான். நம்ம தனித்தனியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தனித்தனி, வாஸ்தவத்துல தனித்தனியில ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த மூல பிரகிருதியோட திரிகுணாத்மிகாவோட பேதம் இல்லாமலேயே இது வேற வேற வஸ்துக்களா தர்மங்களா பரிணமிக்கின்றது. தது அயம் ஏக்கத்வேன ஏவ கிரமக, ஏக்கத்வேன ஏவ கிரமக. அப்ப வாஸ்தவத்துல இந்த கிரமம் இருக்கே, வரிசை கிரமம், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றே ஒன்றுதான். இந்த பரிணாம கிரமம்ன்றது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் வாஸ்தவத்துல. என்ன பரிணாமம்? திரிகுணாத்மிகா மாயா, அதோட பரிணாமம் தான். அப்ப மூல பிரகிருதின்ற அந்த 3 குணங்களை உடைய பரிணாமம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்னே ஒண்ணுதான் என்ன பண்ணுது? இத்தனை விதங்களா லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு விதவிதமான தர்மங்களா என்ன பண்ணுது? வெளியில
3 குணங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடக்குது. அதுதான் இந்த ஜெகத்துல வெளிப்படுது. காரணத்துல நடக்கிறது எங்க வெளிப்படும்? காரியத்தில் வெளிப்படும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார் முக்கியமானது, ஒரே ஒரு பேராகிராஃப் முடிச்சிடும். சித்தஸ்ய துவயே தர்மாஹா. சித்தத்துக்கு வந்துருங்க, மூலத்துக்கு வந்துருங்க. நம்மளோட சித்தம் இருக்குல்ல, இது இந்த பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. பாத்தீங்க, சித்தஸ்ய துவயே தர்மாஹா. இப்போ நம்ம முக்கியமான தாட்டு வெளியில எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நம்ம சித்தத்தை பத்தி, மனசை பத்தி பார்க்க போறோம். மனசுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான தர்மங்கள் இருக்கு. தர்மாஹா துவயே தர்மாஹா. இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா 2 தர்மம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷவாதிகளா இருக்காங்க. நம்ம மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தர்மங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா பரிதிருஷ்டா அபரிதிருஷ்டாச்ச. 2 தர்மங்கள் இருக்கு இந்த மனசுக்கு, சித்தத்துக்கு. என்னது? பரிதிருஷ்டம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம்னு அர்த்தம். பரிதிருஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் பிரத்யக்ஷமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறது. ஒரு தாட்டு வருதா உங்களுக்கு? ஆமா, இப்ப வர தாட்டு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? ஆமா சாமி, என்னோட நினைவுகள்லாம் நான் பாக்குறேன் சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது பிரசன்ட்ல வந்து வர்த்தமான காலத்துல எது வெளிப்படுகிறதோ, நிகழ்காலத்துல எது வெளிப்படுகிறதோ, எந்த தாட்டு, அதுக்கு பேரு பரிதிருஷ்டம்னு பேரு. பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கக்கூடியவைகள் பிரசன்ட், வர்த்தமானம்னு பேரு. இது ஒண்ணு. சரி, உங்க மனசுல அடுத்து என்ன நினைப்பீங்கன்னு தெரியுமா? ஒரு 10 தாட்டுக்கு அப்புறம் என்ன நினைப்பீங்க? 3 தாட்டுக்கு முன்னாடி என்ன நினைப்பீங்க? அடுத்த தாட்டு என்ன நினைப்பீங்க? தெரியாது இல்ல. அப்ப ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்க போறோன்றது நமக்கு தெரியல. அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அபரிதிருஷ்டாச்ச. அபரிதிருஷ்டான்னு பேரு. பரிதிருஷ்டம்னா பிரசன்ட்ல இருக்கிற தாட் ப்ராசஸ். அபரிதிருஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் எந்த தாட் எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கோ. எந்த தாட்டு? அடுத்த தாட்டே நமக்கு ஃபியூச்சர் தானே. இந்த தாட்டு மட்டும்தான், இப்ப வரக்கூடிய இந்த ஒரு தாட்டு மட்டும்தான் எனக்கு நிச்சயம். இதுக்கு அடுத்தடுத்த க்ஷணத்துல என்ன தாட்டு வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. தத்ர பிரத்யாத்மகாக பரிதிருஷ்டாக. இது என்ன ஆகுதுன்னா, சித்தம்ன்றது பேஸ். இந்த சித்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சித்தத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாட்ஸ் இருக்கு. என்னென்ன தாட்டு? விருத்தையா பஞ்சதையா. விருத்திகள் 5 விதம். ஒண்ணு கிளிஷ்டா கிளிஷ்டாக, 2ஆ பிரிப்போம். கிளிஷ்டம் அப்படின்னா துக்கம் தரக்கூடிய தாட்ஸ், சம்சாரமான தாட்ஸ். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சுகம் தரக்கூடிய தாட்ஸ், மோட்சத்திற்கான தாட்ஸ். கிளிஷ்ட அக்ளிஷ்டன்னு பேர். கிளிஷ்டம்னா துக்கம், அக்ளிஷ்டம்னா சுகம். அப்ப தாட்ஸை வந்து 2ஆ பிரிச்சுக்கிறோம். இந்த தாட் 2 வெரைட்டியை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப எத்தனை வெரைட்டியா பிரிப்போம்? 5 வெரைட்டியா பிரிப்போம். பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி அப்படின்னு 5 விருத்திகள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுனா தத்திர பிரத்யேகாத்மகாக. இந்த சித்தத்துல இருக்கும்போது அது எந்த ரூபத்துல இருக்குன்னா காரண ரூபத்துல திரிகுணாத்மிகாவா இருக்கு. 3 குணங்களோட வடிவா இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா எப்ப தாட் ஃபார்முக்கு வருதோ, பிரத்ய ரூபமா வருதோ, எது தாட் ஃபார்முக்கு வந்துச்சோ மேல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? பரிதிருஷ்டாகா. அப்ப சித்தத்துல தூங்கிட்டு இருக்கும்போது தாட்ஸ் இருந்துச்சானா இல்ல. அப்ப வேக்கப் ஆனோன்னு வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ் எல்லாம் வெளில வருது இல்ல. அப்போ அது வரைக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சித்தம் வந்து அப்படியே விருத்திகள் இல்லாத சித்தமா இருந்துச்சு. அப்ப விருத்திகள் இல்லாத சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. உள்ள தூக்கத்துல இருக்கும்போது ஏதாவது மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அது தாட் ஃபார்முக்கு வருதோ, பிரத்யாத்மகா. பிரத்யாத்மகான பிரத்யம்னா தாட், ஆத்மகான சுரூபம், வடிவம். அப்ப பிரத்யாத்மகான என்ன அர்த்தம்? தாட் ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்துச்சோ, எது வரும்? பிரசன்ட்ல இருக்கிறது தான் தாட் ஃபார்ம். அப்ப பிரசன்ட்டுக்கு வந்து தாட் ஃபார்முக்கு வந்ததுக்கு பேர் பரிதிருஷ்டான்னு பேர். சித்தத்துல இருக்கிற 2 தர்மங்கள். அதுக்கப்புறம் வஸ்து மாத்திராத்மகா அபரிதிருஷ்டாக. வஸ்து மாத்திரம்னா வெறும் மனதா இருந்துச்சுன்னா, வெறும் சித்தமா இருந்துச்சுன்னா, விருத்தி இல்லாமல், விருத்தி சூன்யமா. எங்க? 2 அவஸ்தையில. எந்த இடத்துல? தூக்கத்துல, அதுக்கப்புறம் சமாதி. தூக்கத்துல, சமாதியில. அப்புறம் நடுவுல வேற என்னது? மூர்ச்சா அவஸ்தான்னு ஒண்ணு சொல்றோம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்து நான் இப்ப எனக்கு இது பண்ணாங்க,
ரூட் கேனல் ஒன்று பண்ணுறதுக்கு போயிருந்தேன். ரூட் கேனல் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செலக்டிவ் அனஸ்தீசியாவா அதானே கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பல்லு கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருங்க. லோக்கல் அனஸ்தீசியா. அந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மறத்து போச்சு. இந்த இடமே ஃபுல்லாக எந்த சென்ஸும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பிடிச்சி ஏதோ பாறையில் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறாங்க. டும் டம்னு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் திடீர்னு சாமி படுங்க அப்படின்னு படுங்க ஏதோ பண்ணாங்க. நான் ரோட்டில் வேலை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ரோட்டில் வந்து மிஷினை போட்டு டர்ன்னு போட்டு எதையும் ஒர்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி நான் நினச்சேன். கடைசியில் ஐயோ இந்த அம்மாவுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சா, எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த பல்லு வந்து சொரன்னு ஒரு இது பண்ணுறதுக்காக அதை பண்ணாங்க. ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்றுமே தெரியல. இந்த மட்டும் அனஸ்தீசியா கொடுக்காம பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும். லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்காம இப்போ நம்ம தூக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உணர்வும் இல்லை. கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெயின் எந்த பெயினும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்காங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாட்டும் இல்லை. தூக்கத்தில் எந்த ஒரு தாட்டும் இல்லை. தாட்டு எங்கே உதயமாச்சோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்துடுது, சுகம் துக்கம் எல்லாம் வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாட் இல்லாத நிலை தூக்கம். அதுக்கப்புறம் மூர்ச்சா அவஸ்தா லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி மொத்த பாடிக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டீங்கன்னா, பெயின் கில்லர் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒன்றும் தெரியாது. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக தூங்கும், எந்த பெயினும் தெரியாமல். மூர்ச்சா அவஸ்தா மயக்க அடிச்சு விழுந்துட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சமாதி அவஸ்தா. இந்த 3 அவஸ்தையிலையும் தாட் ப்ராசஸ் இல்லை. அந்த தாட் ப்ராசஸ் இல்லாததுக்கு பேர் வஸ்து மாத்திராத்மகா. வஸ்து மாத்திரம்னா என்ன அர்த்தம்? வெறும் மனசு மட்டும் இருக்கு, அந்த தாட் இல்லை. அந்த வெறும் மனசு மட்டும் சித்தம் மட்டும் இருக்கிற நிலை அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அபரிதிருஷ்டா. ஒருத்தனோட தாட் வெளியில வரலன்னா அவன் நல்லவனா கெட்டவனா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. தூங்கிட்டு இருக்கும் போது சிங்கம் கூட பூனை மாதிரி தான். தூங்கிட்டு இருக்க சிங்கம் பூனை மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், சாதுவா தூங்கிட்டு இருக்கோம். நான் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். நாய்க்குட்டிலாம் நிறைய நாய்க்குட்டிலாம் இருக்கு. ஒரு டாபர் மேன் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அக்ரஸிவா இருக்கு. அது தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிறைய கமெண்ட்ஸ்ல போடுவாருங்கல்ல, அதுல பாரு என்ன சாதுவா தூங்குது பாரு, தூங்குற வரைக்கும் தான் சாது அந்த டாபர் மேன். அது பேக்கப் ஆச்சு அப்படின்னா அவ்வளவுதான், பக்கத்துல யாரும் இருக்க முடியாது, கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த மனசு விருத்திகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது வஸ்து மாத்திரமா. வஸ்து மாத்திரம் அர்த்தம் வெறும் சித்தமா இருக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா அபரிதிருஷ்டா. அபரிதிருஷ்டான என்ன அர்த்தம்? வெளியில தெரியாதது, அதிர்ஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தேச்ச சப்தைவ பவந்தி. அந்த தூக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா 7 விதங்கள். இதெல்லாம் வந்து வேதாந்தத்தில் இருக்காது. மனசை பற்றின ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள். இந்த தூக்கத்தில் இருக்கிற மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மனசு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வஸ்து மாத்திரமா, சித்தம், இவ்வளவுதான். சித்தம் இருக்கு, ஆனா சித்தத்துல எந்த ஒரு இதுவும் தெரியல. சிங்கமா புலியா மனுஷனா அப்படின்னு தாட் வெளியில வரும்போது தான் தெரியும் சத்துவமா ரஜசா தமசானு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதான அவஸ்தையில இருக்கு. பிரதான அவஸ்தைன்னு என்னது அப்படின்னா சாமி அவஸ்தா. குணானாம் சாமி அவஸ்தா பிரதானக. குணங்களோட சாமி அவஸ்தை 33.3333 இருக்கு தூக்கத்துல. அப்ப யாரையுமே நீங்க என்ன பண்ண முடியாது, நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியாது. அதனால்தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்பக்கூடாது. ஒரு முக்கியமான கண்டிஷன். வீட்லயே சின்ன வயசுலயே சொல்லுவேன், தூங்குறவனை எழுப்பாது. பிதாவை தவிர்த்து பரிசுத்தவான் உலகில் ஒருவனும் இல்லையாம். இவர் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்காரு. திருவாச்சகத்தையும் சொல்றாரு, பைபிளையும் சொல்றாரு. பிதாவை தவிர்த்து பரிசுத்தவான் பூமி இல்லை. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்கப் ஆகாத வரைக்கும் பகவானோட சேர்ந்து இருக்கும். பேக்கப் ஆயிட்டீங்க முடிஞ்சு போச்சு. எல்லாம் விதமா ஆயிடும். கெட்டது நல்லது, காமி, குரோதி, மோதி, லோபி அப்படின்னு அநேக விதங்கள் ஆயிடும். சரி, இந்த தூங்கிட்டு இருக்க நிலை இருக்குல்ல தேச்ச, இந்த 2ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தேச்ச சப்தைவ பவந்தி. அவைகள் வந்து பாத்தீங்கன்னா 7 விதங்களாக ஆகின்றன. பரிதிருஷ்டா அபரிதிருஷ்டா இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாதது 7 வெரைட்டி இருக்கு. என்னது?
அனுமானேன பிரதிபத் பிராபித வஸ்து மாத்திர சத்பாவாக. ஆச்சாரியர் சொல்றார் இதெல்லாம் அங்க இருந்துச்சு அப்படின்னு. தூக்கத்துல வெறும் சமாதியிலையோ இல்ல தூக்கத்திலேயோ இருக்கிற சித்தம் விருத்தி இல்லாதது, அதற்கு பெயர் அபரிதிஷ்டான்னு பேரு. அந்த இடத்துல எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் இல்லை அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இல்லை. அதுல 7 வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், 7 விதங்களான வஸ்துக்கள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி கொள்ள வேண்டும். அதோட இருப்பு பாத்தீங்கன்னா அனுமானத்தினால் அறியப்படுது. எதெல்லாம் தூக்கத்துல இருக்கும் போது இருக்கு, விருத்தி இல்லாத சித்தத்துல எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நிரோதம். நிரோத சம்ஸ்காரம் இருக்குமா? இல்லைன்னா தூங்க போவீங்களா? தூக்கம்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியவே தெரியாது. அப்படின்னா திரும்ப தூங்க போவீங்களா? தூக்கம் சுகமா இருக்கிறதுனா தூங்க போறோம். அப்ப தூக்கத்துல பாத்தீங்கன்னா எந்த எண்ணங்களும் இல்லாம நிரோதமாகுதா? எப்படி சமாதியில நிரோத சம்ஸ்காரம்னு ஒண்ணு சொல்றோமோ அதே மாதிரி இப்ப நமக்கு தூக்க சம்ஸ்காரம் இருக்கு எல்லாத்துக்கும். தூக்கம் தூக்கம் தூக்கம்ன்றது நமக்கு தூக்கத்துல ஒண்ணும் இல்லைல்ல, தூக்கத்துல ஒண்ணும் இல்லை. அப்ப தூக்கத்துல ஒண்ணும் இல்லைன்றது ஆனா என்ன இருந்துச்சு, சுகம் இருந்துச்சா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெய்லி தூக்கத்துக்கு போகும்போது என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்றோம். நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்றோம், கண்டவெல்லாம் லாக் பண்றோம், பிளாங்கெட் எடுத்து மேல மூடிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா நிரோதம், எல்லாத்துல இருந்து நிரோதம் பண்ணி கடைசியில ஆனந்தமா தூங்கி போறோம். அப்ப தூக்கத்தோட அவஸ்தையில நமக்கு நிரோத சம்ஸ்காரம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு பாத்தீங்கன்னா தூங்க சொல்லுது. ஆயிடுச்சா? அதுக்கு பேரு நிரோதம்னு பேர். ஒண்ணு. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என்ன இருக்கு அப்படின்னா, சமாதியில இருக்கிறவனுக்கும் நிரோத சம்ஸ்காரம் அதுல இருக்கும், தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் அந்த நிரோத சம்ஸ்காரம் இருக்கும். போதை போட்டவனுக்கு நல்லா பாத்தீங்கன்னா அபினோ இல்ல கஞ்சாவோ ஏதோ ஒண்ணு எடுக்கிறான், திரும்ப திரும்ப அடிக்ஷனை போய் எடுக்கிறான்ல. ஏன் எடுக்கிறான்? அந்த கஞ்சா பண்ண அந்த அங்கேயும் நிரோத அவஸ்தை இருக்கு, அங்கேயும் உலகம் இல்லை. அந்த நிரோத அவஸ்தையை பாத்தீங்கன்னா அவன் என்ஜாய் பண்றதுக்காக திரும்ப 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 அதை எடுத்துட்டு இருக்கான். அப்ப நிரோதம் ஒண்ணு. ரெண்டாவது நிரோதம் என்ன எடுக்கணும், நிரோத சம்ஸ்காரம்னு போட்டுக்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும், சமாதியில இருக்கிற எல்லாத்துக்கும், போதையில இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்களோட சித்தத்துல எண்ணங்கள் இருக்காது. ஆனா நிரோத சம்ஸ்காரம், நிரோத வாசனை அங்க இருக்கும். ரெண்டாவது தர்மம். அந்த இடத்துல புண்ணிய பாப்பம் இருக்குமா இருக்காதா? புண்ணிய பாப்பம் பாத்தீங்கன்னா, புண்ணிய பாப்பம் வித ரூபத்துல இருக்கும். இல்லைன்னா நீங்க தர்ம அதர்மம் இல்லை அப்படின்னா திரும்ப எந்திரிக்க மாட்டீங்க, பிராரப்தம் இருக்காது. அப்ப பிராரப்தம் பாத்தீங்கன்னா என்னது, பிராரப்தம்ன்றது புண்ணிய பாப்பம். அப்ப சாகர காலம் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய பாப்பம் உங்களை தூங்க வைக்கும், திரும்ப வேக்கப் பண்ணும், தூங்க வைக்கும், திரும்ப வேக்கப் பண்ணும். உங்களை வேக்கப் பண்ண வைக்கிறது நைட்லாம் சில பேர் தூக்கம் வராம இருக்குல்ல. பித்திருக்கர்மா பண்ணீங்கன்னா பாப்பீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்னைக்காவது சிராத்த கர்மாலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அப்படின்னா எங்கேயாவது இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. இல்லைன்னா ராமேஸ்வரம் போய் அங்கே தூங்கி பாருங்க. அதுக்கப்புறம் இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பாப்பநாசம் போனீங்கன்னா தெரியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபம் போனீங்கன்னா, திருச்சியில் அம்மா மண்டபம் காவிரி கரைக்கு போனீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் பித்திருக்களோட கர்மா நடக்குதோ, இல்லை உங்கள் வீட்டிலேயே ஸ்ரார்த்தம் பண்ணீங்கன்னாலும் என்ன ஆகுனா அன்னைக்கு நைட்லாம் தூங்க முடியாது, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, புண்ணிய பாப்பம் தூங்கிக்கிட்டு இருக்கிற போதும் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, புண்ணிய பாப்பம் உங்களை என்ன பண்ணும், தூங்க வைக்கும், வேக்கப் பண்ணும், திரும்ப தூங்க வைக்கும், வேக்கப் பண்ணும். அதிகமான புண்ணியம் இருக்கிறது தான் தூக்கத்துக்கே காரணம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும்னு நல்லா புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது. அப்ப புண்ணியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்குற காலத்திலையும் தர்மம் இருக்கு கூட பார்த்தீங்கன்னா, தர்மம் அதர்மம் ரெண்டுத்தையும் போட்டு. அது அப்புறம் சம்ஸ்காராகா. சரி, புண்ணிய பாப்பம்ன்றது என்னது, இதுக்கு பேர் என்ன சொல்றோம், கர்மாஷயம் சொல்றோமா. சதிமூலே தத்விபாகே ஜாத்தியாயுர் போகாஹா. அந்த மூலே சத்தின்னா மூலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மாஷயம். கர்மம் தனி, புண்ணிய பாப்பம். ஆசயம்னு என்ன அர்த்தம், வாசனம். அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய வாசனைகளும் தூக்கத்துல இருக்கு. தூக்கத்துல சித்தத்துல பாத்தீங்கன்னா பீஜ ரூபமா வெத ரூபத்துல வாசனைகள் மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பரிணாமோ,
பரிணாமங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க மூன்று குணங்களும் எப்படி இருக்கு, தூக்கத்திலையும் இதுலயும் சம்ஹார காலத்திலையும் பிரதானம் சாமி அவஸ்தா 33.333 இருக்கு. ஆனா வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேக்கப் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அது மெதுவா என்ன ஆகும், ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பரிணாமமும் கூட வந்து மறைஞ்சிருக்கு. தூங்கிட்டு இருக்கும் போது பரிணாமம், தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம், இந்த 3 பரிணாமங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கிற சித்தத்துல மறைஞ்சிருக்கு. ஆனா தூங்கிட்டு இருக்க பிரசன்ட்ல சாமி அவஸ்தையில விற்த்திகள் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடையாம இருக்கு. ஆனா பரிணாமத்துக்கான எல்லா விஷயங்களும் அதுல பொட்டன்ஷியலா என்ன இருக்கு, மறைஞ்சிருக்கு. விதையில மரம் மறைஞ்சிருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து சொல்ற அத ஜீவனம். ஜீவனம் அப்படின்னா உங்களோட ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலம்ன்றது மறைஞ்சிருக்கு. 2 எடுக்கலாம். ஜீவனம் உங்களுடைய மொத்த பிராரப்தம், எத்தனை ஜீவனம் வாழ வேண்டியிருக்கோ அத்தனை மூச்சும் வந்து பாத்தீங்கன்னா அதுல மறைஞ்சிருக்கு. ஜீவனம் சர்வபூதேஷு ஆயுள். ஜீவனம்ன்றதுக்கு அர்த்தம் ஆயுள். எவ்வளவு மூச்சு, எவ்வளவு மூச்சு. சில சமயம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலே போயிடுறாங்கல்ல, தூக்கத்திலே நிறைய பேர் போயிடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கம், அந்த மூச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜீவனம் சொல்லக்கூடிய பிராணனும். தூக்கத்துல பிராணன் தெரியுமா தெரியாதா? தூக்கத்துல இருக்க பிராணன் பேர் என்னது? அவ்யாக்கிருத பிராணன். தூக்கத்துல இருக்கிறதுக்கு பேர் அவ்யாக்கிருத பிராணன். இப்ப வெளிப்பட்டிருக்கு, ஆனா தூக்கத்துல வெளிப்படாம அந்த ஜீவனம் மறைஞ்சிருக்கு. தூக்கத்துல நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியுமா? இல்லையே, கட்டாயிடுச்சா? இப்ப வருதா? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியுமா? எந்திரிச்சாதான் தெரியும். தூங்கிட்டு இருக்கும்போது தெரியுமா? தூங்கிட்டு இருக்கும்போது சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? ஜீவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? அப்போ உங்க ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல அந்த ஜீவனம் என்ன இருக்கு, மறைஞ்சு இருக்கு. அதுவும் தெரியல, அவ்வியக்தமா இருக்கு. அதுக்கப்புறம் சேஷ்டா. சேஷ்டான உங்களோட கர்மங்கள். நீங்க எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க சிங்கமா புலியா மனுஷனா அப்படின்னு நீங்க பண்ற சேஷ்டைகள்லாம் எங்க போச்சு? தூங்கறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. சிங்கமா இருந்துச்சு, புலியா இருந்துச்சு, மனுஷனா இருந்தான். ஆனா தூக்கத்துக்கு போனோம்னா அவனோட சேஷ்டைகள்லாம் என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. அங்க அவ்வியக்தம் ஆகி போச்சு. சேஷ்டைகள் எல்லாம், சேஷ்டனா கர்மங்கள், கர்மங்கள் எல்லாம் அந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சக்திஷ்ட. சக்தினா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரோட எனர்ஜி இருக்குல்ல, சக்தி. தூங்கும்போது தெரியுமா, ஒரு நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி சாமர்த்தியசாலி ஒருத்தன், அவன் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னே தெரியாது. ஒருத்தர் நல்லா பாடுறவங்க தூங்குறவங்க தூங்கும்போது தெரியாது. ஒருத்தர் நல்ல கவிஞர், அவரோட கவிதா சக்தி தெரியாது. ஒருத்தர் நல்ல டீச்சர், டீச்சிங் பண்ற சக்தி தெரியாது. இது எல்லாம் சக்திகள் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தர்மா. ஏற்கனவே தர்மகன் போட்டிருக்கு, 7 வந்துருச்சா? சித்தஸ்ய தர்மா தர்ஷன வர்ஜிதாக. இந்த எல்லா தர்மங்களும் சொல்லப்பட்ட 7 இருக்குல்ல, என்னது? நிரோதம், தர்மம், சம்ஸ்காரம், பரிணாமம், அப்புறம் ஜீவனம், சேஷ்டா, சக்தி. மொத்தம் 7. இந்த 7 தர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன வர்ஜிதாக, பார்வைக்கு புலப்படாதவை, பார்க்க முடியாதவைகள். இந்த பார்க்க முடியாதவைகளா இந்த 7 தர்மங்களும் சித்தத்துக்குள்ளார தூங்கிட்டு இருக்க நிலையில இருக்கும். பெரிய தூக்கம் எது? மரணம். அப்ப மரண காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அவ்வியாக்கிருதத்தை இந்த மனசு அடைஞ்சிரும். அப்ப அவ்வியாக்கிருதத்துல அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கும் இந்த பாடியில இருந்து அடுத்த பாடி கிடைக்கிறதுக்கு நடுவுல இருக்கிற கேப் அவ்வியாக்கிருதம், தூக்கம் மாதிரியே இருக்கும். அந்த தூக்கத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த 7 தத்துவங்களும் வெளிப்படாமல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியாக்கிருதம்ன்ற சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மறைந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் அபரிதிஷ்டான்னு பேர். பரிதிஷ்டா, அபரிதிஷ்டா. வெளிப்பட்டவை தாட் ப்ராசஸ், வெளிப்படாதவைகள் இந்த 7ம் வெளிப்படாதவைகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் பேராகிராஃப் பார்த்து மீதி நாளைக்கு பார்த்து. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நமஸ்காரம். இதுதான் இந்தியன் சைக்காலஜி. மெதுவா
நம்ம ஏதோ வெஸ்டர்ன் ஃபிலாசபியை வந்து கேண்ட் ஃபிலாசபிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்ட்டு ஃப்ராய்டு எல்லாம் பைத்தியம், சரியான பைத்தியங்க, உண்மையிலேயே பைத்தியங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் எல்லாமே ஆஃப் மென்டல் எல்லாம் பைத்தியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட்டில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னன்றதை நல்லா மனோ தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம்.